அரசாங்க வாகனத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதியமைச்சர் கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதம நீதிவான் கிஹான் பிலப்பெட்டிய முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து கருணா அம்மானுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 சரீர பிணைகளிலும் கருணா அம்மான் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் கருணா அம்மான் வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பிரதி அமைச்சர் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்ட பின்னரும் அரச வாகனத்தை முறையற்ற ரீதியில் விநாயகமூர்த்தி முரளிதரன் பயன்படுத்தியுள்ளதாக போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். மேலும் பதிவு செய்யப்பட்ட ரகசிய இலக்கத்துடன் அந்த வாகனத்தை அவர் பயன்படுத்தியுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. அவர்கள் அந்த குழு என்ற பெயரை பயன்படுத்துகின்றார். உண்மையிலே அதுக்கு என்னால் மறுப்பு தெரிவிக்க முடியும். ஆனால் எனது பெயர் உண்மையிலே விநாயகமூர்த்தி முரளிதரன். ஆகவே கருணாகுழு என்கிற பொழுது அதை என்னால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை. உண்மையிலே எதுவித சம்பந்தமும் எனக்கு அதில் இல்லை.